தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில கூட ஒரு தேவனுள்ள ஜீவனுள்ள வார்த்தையின்படி உங்களோடு நான் பேச வருகிறேன். வேதத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒரு ஜீவனுள்ள வார்த்தை சொல்லி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அன்பான தேவ ஜனமே, இந்த ஜீவனுள்ள வார்த்தை என்ன சொல்லும்? நாம் கடவுளுக்குள்ள தேவனுக்குள்ள வர வேண்டும்னால் நாம் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை. அப்போ அவருக்குள்ளாக நாம் வரும்போது தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவர்களாய் காணப்படுவோம். நாம் வருவதற்கான என்ன வழினா, முதலாவது நாம் செய்ய வேண்டியது இயேசு எப்படிப்பட்டவர் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிந்து கொள்ளும்போது தான் நம்ம வாழ்க்கை புதிதாக மாறப்படும். இரண்டாவது காரியமாக அவர் நமக்குள் வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குணாதிசயங்கள்லாம் மாற்றம் அடைய முடியும். அன்பான தேவ பிள்ளைங்களே, இந்த ஒளி நாளாவை பார்த்து கொண்டிருக்க உங்களிடத்தில் நான் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு வேளை நீங்க இந்த ஒளி நாளமா நான் தேவனை விட்டு தூரம் இருக்கிறேன் என்று நினைக்கலாம், பின்வாங்கி போய் என்று நினைக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வார்த்தை மூலமாக உங்களை உருவாக்க நினைக்க புது சிஷ்டியா மாற்ற விரும்புகிறோம். அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்புக்குரிய வார்த்தையை அமைப்பதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம புது சிஷ்டியா மாற்றும். ஏன்னா அந்த வார்த்தை தான் நமக்குள்ளே வந்து கிரியை செய்யக்கூடிய வார்த்தையாய் காணப்படுகிறது. என் அன்பான தேவ ஜனமே, இந்த நாளில கூட நாம் புது சிஷ்டியாய் மாறுவதற்கு நம்ம வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமா? நம்ம அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போறோம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சொல்லப்பட்ட இந்த ஜீவனுள்ள வார்த்தையின்படி அடியனுக்கும் கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்கும் ஒரு புது சிருஷ்டியாய் மாற ஒரு வாய்ப்பினை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்க எங்களை வழி நடத்துங்க. கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளை வழி நடத்துங்க. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த ஜீவனுள்ள வார்த்தை வைத்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.